வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். 10ஆம் அதிபதி வலிமையா இருக்கு இந்த மாதம். ஆனா 10ஆம் இடத்துக்கு அது 8இல் மறைகின்ற காரணத்தாலும் உங்க ராசி அதிபதியாக சனியினுடைய பார்வை அந்த 10ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால வேலை உண்டு. ஆனா வேலையில கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம். ஆனா அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் என்பது 4க்கும் 9க்குரியவன், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்குரிய, உங்களுக்கு நல்லவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. அதுவும் குருவினுடைய பார்வையும் அந்த 10ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால வேலை இழந்தவர்கள், வேலை இல்லாதவர்கள், இந்த வேலை அலைச்சல் திருச்சலோட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. என 10க்குரியவன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. என்ன, உங்களுக்கு இப்போ உங்க ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ 7.5 சனியில ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால மனதில் ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு தெளிவான மனநிலை இல்லாத தன்மை, ஒரு டல்னஸ் ஆன தன்மை, ஒரு சோம்பேறித்தனம், ஒரு மந்தத்தன்மைங்கிறது இயல்பாகவே உங்களுடைய இதுல குடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 80% உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணுமோ, எத்தனை அழுத்தம் கொடுக்கணுமோ, எத்தனை அனுபவங்களை கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமேல் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, அதாவது சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், விஷத்தன்மை கொண்ட அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்துக்கு, உங்க குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டாம், அல்லது மற்றவர்களோட கலந்துரைய வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் உள்ளே வருவதை அனுமதிக்கவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் அந்த ராகு இருக்கின்ற காரணத்தால பேச்சு, வாக்கு கொடுக்கும் போதும் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் இடத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரிய வீரியம் அப்படிங்கிறது இருக்கும். சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை நடக்கக்கூடிய தன்மை. ஆனா உங்க ராசிபதி சனி பார்க்கிறார் அல்லவா, 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல மட்டும், ஏன்னா 3ஆம் இடம் என்பது டாக்குமெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம் என்றதுனால அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன டாக்குமெண்ட், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும், இந்த மாதிரியாக வாங்கி கொள்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சரியா இருக்காங்கிறத 100% சரி செய்து வாங்குவது சிறப்பு. இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு செய்து அதன் மூலமாக குழப்பம் ஏற்படுத்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார். அப்போ சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ சுக்கிரன்கிறது என்ன, உங்களுக்கு வீட்டை குறிக்கக்கூடிய இடம், அதே சமயத்தில் வாகனத்தை குறிக்கக்கூடியது. அந்த சுக்கிரன் குருவோடு சேர்ந்து, சூரியனோடு சேர்ந்து, தனாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதுவும் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரே விஷயம், டாக்குமெண்ட் பக்கவா இருக்காங்க செக் பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது
குறிப்பாக சொல்ல போனால் 12/6/2024 4வது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சுக்கிரனுடைய பெயர்ச்சி. அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்கிறார். அதே சமயத்தில் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 14/6/2024 அன்று 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப 5ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. உங்க ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறப் போகிறது. உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது. பதவி வேண்டுபவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா, அப்ப பதவி கிடைக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், தாய் தந்தையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா காதல் சார்ந்த விஷயங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதில் கொஞ்சம் கரெக்டா இருக்கிறதும் நன்று அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். எத்தனை குழப்பம் இருந்தது, அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிடுச்சு, இது கிடைக்குமா, நான் விரும்பிய கோர்ஸுக்கு கிடைக்குமா, ஒரு மார்க்ல கம்மியா இருக்குமா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தெளிவான சிந்தனை, இந்த கோர்ஸ் தான் நான் படிக்க போறேன், இந்த காலேஜ் தான் படிக்க போறேன் அப்படிங்கிறத தெளிவான ஒரு தன்மை கிடைத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த 3 கிரகங்கள், புதன் பகவான், சுக்கிரன், சூரியன், இந்த 3 கிரகங்கள் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்குதல்லவா. அப்போ நீங்கள் எதை செய்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக, அதுவும் குறிப்பாக குருவின் தொழில்கள் என்று சொல்லக்கூடிய தங்கம் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க சரி, சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களும் சரி, அல்லது வங்கியில் பணியாற்றுகின்றவர்களுக்கும் நல்ல நிலை, நல்ல தன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சூரியனும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு மனைவியினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை, மனைவியினால அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் சூரியன் அங்கே வந்து 5ஆம் இடத்துல, அதாவது தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. சுக்கிரன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால, அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9க்குரிய அந்த சுக்கிரன் வந்து தனக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுக்கிரனால பெண்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலிடத்தை நடத்தி பெறுபவர்கள், குடும்ப தலைவிகளுக்கும் சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள், சுக்கிரன் கலைத்துறை சார்ந்த அழகு சம்பந்தப்பட்ட ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல லாபகரமான மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.